நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேட்டகரிஸ் வந்து டைரக்ஷன் அப்படிங்கிறது. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சேலஞ்சிங் டேலண்ட்ஸ் இருந்திருக்கு. அது யார் எதை எடுப்பது எதை விடுப்பது என்பது. பந்த பாச படைப்பாளி பீம்சிங்கா, எமோஷ்னல் மோஷன் பிக்சர் எடுத்த கேஎஸ்ஜியா, ஐ ஒன்லி வாண்ட் டு மேக் மூவிஸ் நாட் டாக்கீஸ் என்று சொன்ன அந்த மேதை ஸ்ரீதரா, மிடில் கிளாஸ் மன்னர் கேபியா, மண்ணின் மேதை பாரதி ராஜாவா, கிளாஸ் மூவி கிரியேட்டர் மணிரத்னமா, மாஸ் மூவி மேக்கர் KS ரவிக்குமாரா, ஆத்மார்த்தமான ஆத்தர் மகேந்திரனா, இப்படி எண்ணற்ற அருமையான இயக்குனர்கள் வந்து ஆளுமை கொண்ட ஒரு தமிழ் திரை உலகம் இது. இதில் யார் மோஸ்ட் ஃபேவரேட் அப்படின்னு இந்த ஓட்டெடுப்பில் நீங்கள் தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னு கவரை பிரித்து பார்க்க வருது யார்? ரொம்ப அழகாக நாட்டாமை புரிவார். படத்தில் மாத்திரம் இல்லை, ஆல்சோ இன் ரியல் லைஃப். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட், வெரி பாசிட்டிவ் திங்கிங், வெரி ஆக்டிவ் இன் பாலிட்டிக்ஸ், தி கிரேட் சரத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். The most favorite director, அருமை சகோதரர் KS ரவிக்குமார் அவர்கள். நான் புரட்சி பண்றதுக்காகவே பண்ணலையே படங்களே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. என்னுடைய ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு மெயினா வந்து லேடிஸ் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. இந்த யூத்துக்கும் ஏதாவது கொடுத்தாகணும். கனல் கண்ணனை பார்த்தேன். என்ன சார் டைரெக்டாக யூஎஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேடைக்கு வரீங்களான்னு கேட்டேன். என்னென்ன கோட்டு போட்டிருக்கேன்னு. நான் சொன்னேன், இல்லை விஜய் டிவின்னாவே எனக்கு கோட்டு ஞாபகம் வரும். எந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 4 பேர் அது கோட்டு போட்டிருப்பாங்க. லைக் யூ. என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ரொம்ப நாள் அந்த கோட்டெல்லாம் யூஸ் ஆகாமல் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா விஜய் அவார்டுக்கு போனோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ எனிவே, இந்த அவார்டு வந்து நிஜமாக வந்து மனசளவு சொல்லணுன்னா நிறைய அவார்டுகள் அந்த குழு வச்சு எல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் ஜனங்கக்கிட்ட இருந்து தேர்ந்தெடுத்த அந்த அவார்டுக்கு நான் ஜனங்களுக்கு எப்போவும் என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன். நன்றி, வணக்கம்.